ஆமா சார், பாவம் நல்ல விஷயம் தான் சார் அது. ஏன்னா அந்த பிணங்களையே எடுத்துட்டு வாங்க இங்கே, நான் வந்து மலர் தூவி அஞ்சலி பண்றேன்னு சொல்லல இல்லையா அவரு. அதுக்கு நீங்க அவருடைய மன தைரியத்தை நீங்க பாராட்டணும். நான் இருக்கிறதுக்கு நீ வா அப்படின்னு. அதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் சங்கவி என்ற ஒரு பெண், அது சுயமரியாதையினுடைய உச்சகட்டம். நீ வந்து எப்ப பார்க்கலையோ உன் பணம் எனக்கு தேவையில்லைன்னு பணத்தை திருப்பி அனுப்பிச்சாங்கல்ல, அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். யாராக இருந்தாலும் ஒரு இழந்த உயிரை திருப்பி கொடுக்கவே முடியாது. எத்தனை கோடி கொடு, இப்ப 8 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு, அவ்வளவுதானே. அதுல என்ன இருக்கு? ஆனால் விஜய் பனையூர் அரசியல் வீட்டுக்குள்ள இருந்து அரசியல் பண்ணினா நாளைக்கு என்ன சொல்லுவாரு? ஓட்டு போட்டியெல்லாம் எங்க ஏரியாவில் கொண்டு வைங்க, எல்லாரும் இங்க வந்து ஓட்டு போடுங்க பாரா. இல்ல நாளைக்கு ஒருவேளை அவர் எம்எல்ஏ ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இல்ல எல்லாரும் பனையூர்ல வந்து பாருங்க, அசம்பிளி பனையூர்ல நடக்கட்டும், நான் அசம்பிளிக்கு வரமாட்டேன், செக்ரட்டேரியட் வரமாட்டேன் பாரா. அவர் இன்னும்